அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. ஓம் ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினः ஜெய். ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீராமநவமி மகோத்சவம் எல்லாருக்கும் ரொம்ப உயர்வான தெய்வம் அப்படின்னா அது ராமன். ஏன் அப்படின்னு சொல்லணும்? ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு ராமாயணத்திலேயே இருக்குது. அதாவது தர்மம் அப்படின்னா அறம் அப்படின்னு பொருள். இந்த அறத்துக்கு ஒரு உருவம் உண்டா அப்படின்னா அதுக்கு உருவம் அப்படிங்கிறது எப்படி? சிவன் அப்படின்னா முக்கண்ணன், விஷ்ணு அப்படின்னா சங்க சக்கரத்தை வச்சுருப்பார், அம்பாள் அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம், இப்படிலாம் இருக்கோ அது மாதிரி தர்மத்துக்கு ஒரு உருவம் அப்படின்னா அது ராமன் தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, அறமே உருவெடுத்து வந்ததான தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னா அது ராமன் அப்படின்னு யார் சொல்கிறா? ஏதோ ராமனுடைய பக்தர்கள் சொல்கிறா அப்படின்னு இல்லை, மாரீச்சன் சொல்கிறான். ராமாயணத்தில் மாரீச்சன் அப்படிங்கிறவன் ராட்சசன். அவன் ராமரோட சண்டை போட்டு ராமருடைய பாணத்தினால அடிக்கப்பட்டு சமுத்திரத்தில் போய் முக்கி முக்கி எடுத்து அவனை அடித்தது ராமபாணம். அதில் பயந்து ஓடியவன் தான் அவன். விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை ரட்சணம் பண்ணுறதுக்காக ராமர் வரார். அங்கேருந்து நான் மாரீச்சனும் சுபாகுவும் அந்த யாகத்தை கெடுக்கிறார். அப்போ ராமர் அந்த யஜ்ஞத்தை பரிபாலனம் பண்ணுறார். இந்த கதை ரொம்ப பிரசித்தமான கதை. அப்போ தான் தாட்டக வதம்லாம் நடக்கிறது. அப்போ ராமர் பாணத்தினால் அடிப்பட்ட மாரீச்சன் தபஸ்வி மாதிரி வேஷம் போட்டுண்டு எங்கேயோ காட்டில் ஒளிஞ்சுண்டு வாரானான். அவன் சொல்கிறான், ராமான்னு சொல்ல வேண்டாம், ரா அப்படிங்கிற சப்தத்தை கேட்டாலே எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போய்டுறது. அவ்வளவு பயப்படுறான் அவன் அந்த ரா அப்படிங்கிற எழுத்தை கேட்டாலே. அந்த மாரீச்சன் ராவணங்கிட்ட சொல்கிறான். ராவணனுக்கு மாமா மாரீச்சன்கிறவன். சீதையை அபகரிக்கிறதுக்காக ராவணன் போய் மாரீச்சனுடைய சகாயத்தை கேட்குறான். அப்போ மாரீச்சன் சொல்கிறான், மாயாவி அந்த மாரீச்சன், அவன் நினச்சா எந்த உருவம் வேணால் எடுக்க முடியும். அதனால தான் மான் உருவம் எடுத்துன்னு நான் பின்னாடி. இப்போ அந்த மாரீச்சன் சொல்கிறான் ராவணன்கிட்ட, ராவணா நீ தப்பு பண்ணுற. இந்த ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் தர்மமே உருவெடுத்தவன். தர்மம் ஒரு அவதாரம் பண்ணித்து அப்படின்னா அதுதான் ராமன். அவ்வளவு உயர்வானவன் ராமச்சந்திரமூர்த்தி. அவனை போய் நீ எதிர்க்கிறேன்னு சொல்கிறியே, அதுக்கு என்ன வேற துணை கூப்பிட்றியே அப்படின்னு மாரீச்சனுடைய வாக்கு. ஒரு ராட்சசன் ராமனை ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட உயர்வான தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய அவதார தினம் இந்த ராமநவமி அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியமான நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஏகாதசி, கிரகணம் போன்ற புண்ணிய காலங்கள்லாம் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி இந்த ராமநவமி அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நாள். ஏன் அப்படி உயர்வான நாள்னு சொல்கிறோம் அப்படின்னா, அல்ப பிரயத்தனம் மகத்பலம். நம்மளுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அது சில காலத்தில் பண்ணால்
நம்ம சில தர்ம காரியத்தை பண்ணாலே அதுக்கு பலன் அதிகமாக ஏற்படும் சில காலங்களில். அதுக்கு தான் புண்ணிய காலங்கள் அப்படின்னு பேர். அமாவாசை, மாசப்பிறப்பு, கிரகணம், இந்த புண்ணிய காலங்கள்லாம் நம்ம ஒரு 100 ரூபாய் தானம் பண்ணோம், ஒரு 10 பேருக்கு சாதம் போட்டோம் அப்படின்னா 1000 பேருக்கு சாதம் போட்ட பலன், அன்னம் போட்ட பலன், தானம் பண்ண பலன், ஏழைகளுக்கு தானம் பண்ண பலன்லாம் கிடைக்கும். அதுக்கு தான் புண்ணிய காலம் அப்படின்னு பெயர் கொடுக்குறா. அதில் உயர்வான புண்ணிய காலம் இந்த ராமநவமி அப்படிங்கிற புண்ணிய காலம். வருஷா வருஷம் இந்த ராமநவமியானது வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருந்தாலும் இந்த வருஷம் குரோதி வருடம், குரோதின்னு வருஷம் பிறக்க போகிறது, புது வருஷம். இந்த வருஷத்தில் பிறந்த உடனேயே ராமநவமி தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே. ஏப்ரல் 14 வருஷ பிறப்பு, உடனே 17ஆம் தேதி ராமநவமி. முதல் ஃபங்க்ஷன் ராமநவமியாக ஏற்படுறது. இந்த குரோதி வருஷம் பிறந்த உடனே வரக்கூடிய ராமநவமி ரொம்ப விசேஷம் நம்ம எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா ராமர் பிறந்ததான ஸ்தலம் அயோத்தியா. அயோத்தியாவில் ஸ்ரீ பாலராமர் பிரதிஷ்டிதமாக ஆகி ராமருக்கு ரொம்ப உயர்வான முறையில் கோவில் மந்திரம் ஏற்பட்டு பல பேருனுடைய தியாகம், பல பேருனுடைய தபஸு அத்தனைக்கும் பலன் ஏற்பட்டு இன்னைக்கு பாலராமர் காட்சி கொடுக்கிறார். ரொம்ப பிரசன்னமாக, ரொம்ப அழகாக, சுந்தரமான ஒரு விக்கிரகம், மூர்த்தி, ராமச்சந்திர மூர்த்தி, சியாமலனாக, கோமலனாக, பத்மலோச்சனாக அப்படி காட்சி கொடுக்கிறார் பாலராமர். அப்படி அயோத்தியில ராமனுடைய கோவில் வந்த உடனே வரக்கூடியதான ராமநவமி, இந்த குரோதி வருஷத்து ராமநவமி ரொம்ப விசேஷம். நம்மளுக்கெல்லாம் என்ன பாக்கியம் அப்படின்னா இப்பேற்பட்ட ராமநவமியில நம்ம வாழறோம். பாரத தேசத்தில் இப்படி உயர்வான முறையில் ராமச்சந்திரன் அப்படி பிரகாசிக்கிற சமயத்தில், அயோத்தியில் பிரகாசிக்கிற சரையூ தீரத்தில் ராமனுக்கு மந்திரம் ஏற்பட்டு அவன் பிரகாசிக்கிற சமயத்தில் முதல்ல வரக்கூடிய ராமநவமியை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போகிறோம், ராமனை உபாசிக்க போகிறோம். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதன் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படின்னு சொன்ன ரீதியில் எங்கே பார்த்தாலும் ராமகோஷம். ராமகோஷம் அப்படின்னா தர்மகோஷம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படி எல்லாரும் ராமகோஷம் பண்ணிண்டு ராமநாமா உச்சரிச்சுண்டு அப்படி ராமரை பூஜிச்சுண்டு ராமநவமியை கொண்டாட போகிறோம். பெரிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும். ராமனுடைய சரித்திரத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, தர்மமே ராமனாக அவதாரம் பண்ணி ஒவ்வொரு கட்டத்திலையும் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தர்மத்துக்கு இக்கட்டு வர சமயத்தில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு பண்ணி காண்பித்தார் ராமர். ஒவ்வொரு கட்டத்தில் சத்திய பரிபாலனம், உண்மையே பேசுறது, ஒரு சொல் அப்படின்னு சொன்னால் அது ராமருக்கு தான் பொருந்தும். ராமோ த்விர்ணாபிபாஷத்தே, ஒரு தடவை சொன்னதை மாற்றி இன்னொரு தடவை பேச மாட்டாராம் ராமர். அப்படி ஒரு சொல், உருவில், பராக்கிரமசாலி, அப்பிரதித்வந்த்வஹ, எதிர்த்து ஒருத்தனால போர் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அப்படி இருந்தாலும் க்ஷமயா பிருத்திவி சமஹா, பொறுமையில பூமித்தாய்க்கு ஒப்பானவராம். அப்பேற்பட்டவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு சொல், ஒரு வில், ஒரு அம்பு, ஏகபத்னி விரதன். ஸ்வப்னத்தில் கூட பிறர் மனைவியை நினைத்து பார்த்ததில்லை ராமர். அப்பேற்பட்டதான உயர்வான தர்மாத்மா சத்யசந்தஷ்ட ராமோ தாசரதர் யதி அப்படின்னு ராமரை பற்றி உயர்வாக சொல்றது. தர்மாத்மா ராமர் மாதா பிதாக்களுக்கு எப்படி சுஷ்ரூஷ பண்ணியிருக்கார், பித்ருவாக்கியத்தை எப்படி பரிபாலனம் பண்ணார் அப்படின்லாம் விஸ்தாரமாக நம்மளுக்கு ராமாயணத்தில் கிடைக்கிறது. அதுலேயும் சொல்றார், ஏஷ்டவ்யா பகவ புத்திராக,
எத் ஏகோபி கஜாம் விரஜேத். அந்த மாதா பிதாக்களுக்கு இறுதி சடங்கு அது பண்றதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றார். ஏஷ்டவ்யா பகவ புத்திராக, ஒருவன் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணுமா. இதுக்கு இப்போ ஜன தொகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, நிறைய குழந்தைய பெற்றுக்கணும்னு. ஆனால் நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, வேதங்கள் சொல்கிறது, சாஸ்திரங்கள் சொல்கிறது, புராணம் சொல்கிறது, ராமாயணம் சொல்கிறது, நிறைய குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எத் ஏகோபி கஜாம் விரஜேத். நம்மளுடைய சனாதன தர்மம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அனைவரும் தெரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு ஜென்மாக்கள் அப்படின்னு பலது இருக்கு, பல ஜென்மாக்கள் உண்டு. நம்ம பிறந்திருக்கோம் இந்த மனுஷ சரீரத்தில். இப்போதான் முதல்ல மனுஷனாக பிறந்திருக்கோமா? இல்லை முதல்ல ஜென்மா இப்போதான் எடுத்திருக்கோமா? கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மாக்கள் நம்ம பிறந்திருக்கோம். எத்தனையோ சரீரத்தில் புழுவாகவும் பூச்சியாகவும் மிருகமாகவும் பட்சியாகவும் 84 லட்சம் ஜீவராசிகள் சொல்லப்படுறது. அத்தனை சரீரங்களில் அத்தனை விதமாக நம்ம போய் உள்ளே இருந்து வெளியில் வந்திருக்கோம். இப்போ மனுஷனா முதல்ல இப்போ தான் பிறந்திருக்கோமா? அதுவும் இல்லை. எத்தனையோ கோடி ஜென்மா மனுஷனா பிறந்து அப்புறம் என்னெல்லாம் கர்மா பண்ணோமோ அதுக்கு தகுந்த பலனாக பல ஜென்மாக்களை அடைஞ்சு மறுபடியும் மனுஷனாக பிறந்திருக்கோம். இதுதான் கடைசி ஜென்மாவா? சொல்ல முடியாது. நம்ம இதையே கடைசி ஜென்மாவாக பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத வரைக்கும், அந்த முயற்சி பலனை அழைக்காத வரைக்கும் இது கடைசி ஜென்மா நிச்சயமாக கிடையாது. முக்தி வணந்தாதான் இது கடைசி ஜென்மா. அப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜென்மா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச இந்த சரீரத்தை விட்டுவிட்டா முடிஞ்சுடுத்து அப்படின்னு கிடையாது. ஒருவனுக்கு மரணம் மிருதி ஏற்படுறது அப்படின்னா அதோட அவனுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சுட்டுதான உலகத்துல பல தவறுகள் நடக்கிறது. அதை முதல்ல நமது சாஸ்திரங்கள் ஏத்துக்கல. அதை முதல்ல நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். பல தவறுகள் உலகத்துல நடக்கிறதுடைய காரணம் இதுதான். பல பேர் தன்னுடைய உயிரை தானே போக்கிக்கிறா. ஏன் இது பெரிய தப்பு இல்லையா? ஏன் அப்படி பண்றா அப்படின்னா, இந்த சரீரத்திலிருந்து நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னு இந்த உயிரை போக்கிட்டோம்னு முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறான். அது முதல் தப்பு. கிடையவே கிடையாது. இந்த சரீரத்துக்கு தான் முடிவு உண்டே தவிர நீ முடிய மாட்ட. நீ இந்த சரீரம் இல்லை. அப்ப ஜென்மாக்கள் நம்ம இருந்துட்டே இருக்கோம். ஆத்மாக்கு அழிவே கிடையாது. இந்த சரீரத்துல நீ வெளியில வந்தா வேற விதமா போய் துக்கத்தை அனுபவிக்க போற, இன்னும் கஷ்டத்தை பல விதமான கஷ்டங்களை அனுபவிக்க போற. நீயா உனக்கு முடிவை தேடிண்டா. இந்த நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனால தான் இது மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறது. இல்லை பிறத்தியாருக்கு ஹிம்சை பண்ணுறது, புறத்தியாரை ஹிம்சை பண்ணி அவளுக்குடைய சரீரத்தை மிருத்தி அடைய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இது அப்படி ஆயிட்டா முடிஞ்சுடுறது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்லை. அததான் இங்கே சொல்கிறார், ஏஷ்டவ்யா பகவ புத்திராக எத் ஏகோபி கஜாம் விரஜேத். நிறைய குழந்தைகள் ஏன் தெரியுமா பிறக்கணும்? ஒரு சமயம் இந்த சரீரத்துக்கு முடிவுங்கிறது நிச்சயமாக உண்டு, பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு. அப்போ இந்த சரீரத்திலேருந்து வெளியில் வந்த பிற்பாடு உனக்கு அந்திமை கிரியைகள்லாம் நடக்கணும். ஸ்ராத்தங்கள் பண்ணணும், வருடாவருடங்கள் ஸ்ராத்தங்கள் பண்ணணும், அமாவாசியாதி திதிகளில் திதி கொடுக்கணும், ஈமச்சடங்கள்லாம் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணினாதான் அந்த ஜீவனுக்கு நல்ல கதி ஏற்படும். அடுத்த ஜென்மா அவன் சரியானபடி அடைய முடியும். இல்லைன்னா அந்த ஜீவன் ரொம்ப தப்பிக்கும், பசியோடும் தாகத்தோடும் தப்பிக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இங்க சொல்றார், நீ நிறைய குழந்தைகள் பிறந்தா அப்படின்னா யாராவது ஒருவனாவது நம்பிக்கையோட உனக்கு அந்திமை கிரியைகள்லாம் பண்ணுவான் அப்படின்னு ராமாயணத்துல சொல்ற. அது மாதிரி இங்க ராமர் தசரதன் காலமாயிட்டான்னு பல காலம் கழிச்சு தான் இவருக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச பிற்பாடும் அவருக்கு வேண்டிய காட்டிலேயே அவருக்கு வேண்டிய ஈமச்சடங்கள்லாம் பண்றார் சீதையை வச்சுண்டு. இப்படி அவளுடைய பித்ருமாத்தாக்கள் இருக்கிறச்சே அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணணும்,
அவருடைய காலங்கள் முடிந்த பிற்பாடு அவர்களுக்கு பண்ண வேண்டிய செயல்கள்லாம் முறைப்படி பண்ணணும் போன்ற முக்கியமான தர்மம். மாதபித்திரு சுஷ்ரூஷா அப்படிங்கிறது அதை பண்ணி காமிச்சதான ஒரு தெய்வம். இன்னொன்று, ராமாயணத்தில் பல தர்மங்கள் இருக்குது. இப்போ ராமரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ராமஹா அப்படின்னு சொன்னாலே புண்ணியம், பாபங்கள்லாம் போகிறது. ராமரை பற்றி நினச்சாலே பாபம்லாம் போகிறது. அதனால தான் பெரியவாள்லாம் நித்தியம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை ராமநாமா சொல்லிட்டு தான் படுத்துப்பான். அவள் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்ல காரியங்களையே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவான்னா, சன்னியாசிகள்லாமும் அப்படிதான். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் உட்காண்டு ராம 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 ராமான்னு கண்ணை மூடிண்டு 1000 தடவை ராமநாமம். 5லேருந்து 10 நிமிஷம்தான் ஆகும். இது எல்லாரும் அபியாசம் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு சொல்லிட்டு படுத்துட்டு பாருங்கோ, துஸ்வப்னமே வராது, கெட்ட கனவே வராது, நல்ல தூக்கம் வரும். கார்த்தாலேருந்து எவ்வளவு உழைச்சி என்ன வேணா எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும், எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாலும், மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நன்னா தூக்கம் வரணும் அப்படின்னா இதை ஒருவர் முயற்சி பண்ணி பார்க்கலாம். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் அப்புறமா படுத்துனதுக்கு அது சொல்லிட்டு படுத்துனதுக்கு அப்புறம் செல்ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது, வாட்ஸ்அப்லாம் பார்க்கக்கூடாது. 1000 தடவை ராமநாமா சொல்லிட்டு படுத்துக்கணும். படுத்துட்டு எழுந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி ராமநாமாவனுடைய மகத்துவமே அவ்வளவு உயர்வானது. அப்பேற்பட்ட ராமர், அவர் ஆச்சரணம் பண்ண தர்மங்கள் ராமாயணத்தில் கொட்டி கிடக்கு. அதில் தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி அப்படின்னு இருக்கு. பாலகாண்டத்தில் தசரதர் ரொம்ப கவலைப்பட்டாராம். எதுக்குடா கவலைப்பட்டார் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணமாகணுமே அப்படின்னு கவலைப்பட்டார் அப்படின்னு இருக்கு. என்ன ஏதோ ஏழையோ அதனால கவலைப்பட்டாரோன்னா, சக்கரவர்த்தி திருமகன். ஆனால் கவலைப்பட்டாராம். ரொம்ப வயசாகிடுத்தோ, 40 வயசாகிடுத்து, பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறதா அப்படின்னா, அப்படின்லாம் இல்லை. ரொம்ப சின்ன வயசு ராமர், அப்படி இருக்கார், பாலகனாக இருக்கார், யுவா. அப்படி இருக்கிறச்சியும் கவலைப்பட்டாராம், குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமே. ஏண்டான்னார், தர்மாத்மா, தர்மத்தை விரும்புபவராக இருக்கிறதுனால கவலைப்பட்டாராம். வரக்கூடிய நாட்டு பெண் தர்மத்தில், இந்த வைதிகமான தர்மத்தில் நம்பிக்கை உடையவளாக இருக்கணுமே. இருந்து அப்படி நல்ல நாட்டு பெண் வந்தாதான குலம் செழிக்கும். இல்லை வரவா தெய்வ நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் பெரியோர்களை மதிக்காமல் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்துட்டா என்ன பண்ணுறது? நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் அமையணுமே அப்படின்னு சக்கரவர்த்தியான தசரதர் கவலைப்பட்டார் அப்படின்னு ராமாயணம். அப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறச்ச அப்யாகச்சன் மகாதேஜாக அப்படின்னு மகாதேஜஸாக இருக்க, தேஜஸோட கூடியதான விஸ்வாமித்ரோ மகாமுனி, விஸ்வாமித்ரர் உள்ள வந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. அவர் தான் அழிச்சுட்டு போய் சீதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறார். ராமரை தனுர்பங்கம் பண்ணி அப்படி கல்யாணம் நடக்க போகுது. இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய குழந்தைகளுக்கு காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஸ்திரீ குழந்தைகளாக இருந்தாலும் சரி. இது இந்த காலத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான முக்கியமான தர்மமாக இருக்குது. எவ்வளவு ஐஸ்வர்யசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும், படிப்பில் எவ்வளவு உயர்வானவனாக இருந்தாலும், அவன் நல்ல வழியில் அவனுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நம்ம பெற்றோர்களாக இருக்கிறவா கவலைப்பட்டு நல்ல இடத்துல சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு விவாகத்தை ஏற்படுத்தி நல்ல சந்ததியை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அங்கே ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இப்போ சொல்கிறார், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்வ பாணினாம் பதிவிரதா மகாபாகா அப்படிங்கிறார். என்னுடைய பெண்ணை நான் உனக்கு தானம் பண்ணி கொடுக்குறேன் ராமா. பிரதீட்சைனாம் பத்ரந்தே, அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? சகதர்மச்சரீதவா, நீ பண்ணக்கூடிய நல்ல காரியம் எல்லாத்துக்கும் உன் கூடவே இருப்பா. அதனால அவருக்கு சகதர்மச்சாரிணின்னு பேர், சகதர்மச்சரி அப்படின்னு பேர்.
அப்படி அந்யோன்யமா இருப்பா அப்படின்னு சொல்லி தானம் பண்ணி கொடுக்குறார். ஒருவன் பெண்ணை எதுக்கு தானம் பண்ணி கொடுக்கணும்? விவாகம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான கர்மா, அதுக்கு தான் கல்யாணம்னு பேரு. எதுக்கு அப்படின்னா நிறைய தர்ம காரியங்கள் பண்றதுக்கு அப்பதான் முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், 4 ஆசிரமத்தில் கிரகஸ்தாசிரமம் ரொம்ப உயர்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன எல்லாருக்கும் அன்னம் போடுறதுக்கு இவனால தான் முடியும். எப்படி இவ உன் கூட இருப்பா அப்படின்னா சாயே வானுகதா தவ. நாம நடந்தா நம்ம கூப்பிடாமையே, நம்ம எதிர்பார்க்காமையே நம்மளுடைய நிழல் எப்படி நம்ம கூடயே வருதோ அது மாதிரி நீ பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் இவள் உன் கூடயே வருவா ராமா அப்படின்னு. சூரியன் இருக்கார், பிரத்யக்ஷ தெய்வம். அந்த சூரியனை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அது உயர்வு. அதுதான் நல்ல மார்க்கத்தை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு அர்த்தம். சூரியன் நோக்கி போகாம எதிர்முனையில போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? நிழல் முன்னாடி போகும், நம்ம நிழலை பின்தொடர்ந்து போற மாதிரி ஆயிடும். கெட்ட மார்க்கத்தில் போனா நிழலை பிடிக்கவே முடியாது. ஆனால் நல்ல மார்க்கத்தில் போனோம் அப்படின்னா சூரியனை நோக்கி போனோம்னா நிழல் தானாக கூட வரும் நம்ம பின்னாடி. இந்த நிழல் அப்படிங்கிறது இன்னொரு விதத்திலே இதுக்கு உதாரணம் சொல்லுவா. பணம், புகழ், பதவி இதெல்லாம் நிழல் மாதிரி. நீங்கள் அதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அதை நோக்கி ஓடினா ஓடிண்டே இருக்க வேண்டியதான், பிடிச்சி முடிக்கவே முடியாது. ஆனால் நல்ல மார்க்கத்தில், தர்ம மார்க்கத்தில், சனாதன மதத்தில், வைதிகமான மார்க்கத்தில் அப்படி பிரவൃத்தி ஏற்பட்டு தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்தா என்ன ஆகும்னார், நீ வேண்டாம் வேண்டான்னாலும் எப்படி உன்னை பின்தொடர்ந்து நிழல் வருதோ அது மாதிரி நீ வேண்டாம் வேண்டான்னு நினச்சா கூட விரட்டிண்டு வரும். பணம், புகழ், பதவி அத்தனையும் நிழல் மாதிரி. அதுதான் இங்கே சொல்கிறார், சாயே வானுகதா தவ. ஹே ராமா, நீ தர்மஸ்வரூபி. நீ பண்ணக்கூடிய அத்தனை தர்ம காரியங்களுக்கும் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய என்னுடைய புத்திரி சீதையானவள் பின்தொடர்ந்தே வருவா, உனக்கு எல்லா விதத்திலையும் உபகாரமாக இருப்பா அப்படிங்கிற மனோபாவத்தில் அதை சொல்லி அப்படி தானம் பண்ணி கொடுக்குறாராம் ஜனக மகாராஜா. இப்படி ஸ்ரீராமரும் சீதையும் ஜெகன் மாதாபிதாக்கள் அவளுடைய ஒரு ராமருடைய ஒரு ஜென்ம தினம் தான் ராமநவமி அப்படிங்கிறது. அன்றைய தினம் ராமருக்கு பூஜை பண்ணணும். மத்தியானம், அதாவது சுமார் ஒரு 12 மணி சமயத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப உயர்வு ராமருக்கு. படங்களில் பூஜை பண்ணி, துளசியால் அர்ச்சனை பண்ணி, நீர்மோர், பானகம் இதெல்லாம் நிவேதனம் பண்ணணும் ராமருக்கு. விசிறி தானம் பண்ணுறது இது விசேஷம். நிவேதனம் பண்ணிட்டு வாசல்ல வச்சுண்டு யாருக்கெல்லாம் தாகமாக இருக்கோ அத்தனை பேருக்கும் நீர்மோர் பானகம் கொடுக்கணும். ரொம்ப விசேஷம். இந்த வெயில் காலம், ரொம்ப வெயில் சுட்டி இருக்கிறது. இந்த சமயத்தில் எவன் ஒருவன் குடிக்கிறதுக்கு தீர்த்தத்தை தானமாக கொடுக்கறானோ அவனுக்கு ரொம்ப அதிகமான புண்ணியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய பிதற்கெல்லாம் கரையேறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ராமநவமி புண்ணிய காலத்தில் இந்த நீர்மோர், பானகம், தீர்த்தம், தாகத்தை போக்கக்கூடியதான இந்த இதெல்லாம் வாசல்ல வச்சுண்டு எல்லாருக்கும் கொடுக்கறது, தானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். நம்ம குழந்தைகள், பெரியவா எல்லாரும் வாசல்ல போய் நின்றுண்டு கூச்சப்படாமல் தண்ணீர் பந்தெல்லாம் அமைக்கிறா பாருங்கோ. அது மாதிரி பெருசாக கொட்டா போட முடியலன்னாலும் பரவாயில்ல, காம்பவுண்டு வாசலில் போய் நின்றுண்டு ஒரு டேபிளை போட்டுண்டு இதெல்லாம் வச்சுண்டு டம்ளரை வச்சுண்டு கொடுத்தா நிமிஷமாக காலி ஆகிடும். ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான செயல். அதுவும் ராமநவமியில் ராமருக்கு பூஜை பண்ணிட்டு இது மாதிரி விநியோகம் பண்ணுறது நம்மளுடைய பித்திருக்கள் எல்லாரையும் கரையேற்றும். இன்னும் தேசத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கும். ராமராஜ்யம் அப்படிங்கிறது நம்ம தேசத்தில் என்றைக்கும் நிலைக்கணும். ராமராஜ்யம் அப்படின்னா தர்மராஜ்யம். இந்த தர்மராஜ்யம் அப்படிங்கிறது எதுக்கு
அப்படின்னா நம்ம அப்பதான் சுகமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. இந்த பாரதத்துல தர்மங்கள் எந்த இடையூறும் இல்லாம நடைபெற்றாதான் உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கும். அட்லாண்டாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடியதான பிரஜைகளும் சரி, மிருகங்களும் சரி, சுகமாக அதுக்கு தேவையான சௌக்கியங்களை அடைஞ்சுண்டு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா பாரதத்தில் நிறைய தர்மங்கள் நடக்கணும், இடையூறு இல்லாமல் நிறைய தர்மங்கள் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கும். காலத்தில் மழை பொழியும், பூகம்பங்கள்லாம் வராமல் இருக்கும், எரிமலையெல்லாம் வெடிக்காமல் இருக்கும். இது மாதிரி உலகமே க்ஷேமமாக இருக்கணும்னா இங்கே தர்மம் நிலைக்கணும். இங்கே தர்மம் நிலைக்கணும்னா ராஜ்யம் தர்மராஜ்யமாக இருக்கணும், ராமராஜ்யம் நிலையாக இருக்கணும். அதுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.